ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி அண்ட் முட்டை செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நைட்டு டின்னரு. இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சாஃப்ட் சப்பாத்தி மேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகும், தெரியாதவங்களுக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோக்குள்ளே பார்த்து போகலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். இது நான் வந்து என்னோடய மெத்தடில் நான் பண்ணுறேன். உப்பு, கொஞ்சம் நெய், ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன், இது போதும். இதுதான் நான் பண்ணுற மெத்தடு. கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிப்பேன். நான் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணி தான் பண்ணுவேன், பச்சை தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். கொதிக்கிற தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தவங்க பச்சை தண்ணிலையும் பண்ணுவாங்க. நெய் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். நல்லா எண்ணெயை விட நெய் வந்து உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்னஸ் அதிகமாக கொடுக்கும். அதான் நெய் ஆட் பண்ணி செய்வேன். நீங்கள் நெய் போடலை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட போட்டு நீங்கள் செய்யலாம். சுடு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து 50% ஆஃப் மாவு வந்து இங்கேயே உங்களுக்கு வெந்துடும். ஸோ இது வந்து நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன், என்னோட மெத்தடு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மாவு இந்த மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு மாவு கையில் ஒட்டாமல் தேய்க்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் தான். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு ஈர துணி போட்டு 10 மினிட்ஸ்க்கு ஊறட்டும் மாவு. சப்பாத்தி மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தாவே போதும், நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ இப்போ இதை உருண்டை பிடிச்சி நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா உருண்டையை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் ஃபுல்கா மாதிரி செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியும் நம்ம செஞ்சுக்கலாம், சாஃப்டாக வரும். நெய் நல்லா தடவிட்டு நல்லா இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு மறுபடியும் எப்பவும் போல் தேய்ச்சிட்டு முட்டை செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 4 தக்காளி, மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். நான் அரைச்சி போய் எப்போவுமே கட் பண்ண மாட்டேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி. கொஞ்சம் முன்னாடி வதங்கிறதுக்கு உப்பு போட்டேன். இப்போ தக்காளி கிரேவிக்கு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 இல்லை 2.5 ஸ்பூன் போதும். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி. கொஞ்சம் காரம் நிறையவே ஆட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், ஏன்னா முட்டை ஆட் பண்ணுறதுனால காரம் தேவைப்படும். அதுக்கப்புறம்
மிளகாத்தூள் போட்டு தண்ணி நல்லா ஆட் பண்ணி கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணி செமி கிரேவி. தக்காளி தொக்கு வந்து இந்த மாதிரி நல்லா செமி கிரேவியா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் முட்டை நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே வந்து ஒரு 4 பேர் இல்லை 5 பேர்கிட்ட சாப்பிடலாம் இந்த கிரேவியில். இந்த டைமில் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மைல்டாக அப்படியே கிளறி விட்டிங்கன்னா, கொஞ்சம் விட்டு விட்டு கிளறுங்க. அப்போ தான் நம்மளுக்கு செமி கிரேவி நல்லா கிடைக்கும். முட்டைக்கு தேவையான உப்பு வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் முட்டை இருக்கிறதே தெரியாமல் போயிடும். கொஞ்சம் இப்படி ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா செமி கிரேவி ஆகிடும். இப்போ முட்டை நல்லா இந்த மாதிரி செமி கிரேவியாக ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி